ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்டம் டியூட்டர். இன்றைக்கி யூனிட் 2ல் கன்சியூமரிசம், அதாவது கன்சியூமர் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1. டேஸ் ரிமார்க் தட் we are not the boss, the consumer is. What the consumer wants, the consumer gets. We are not the boss. நம்ம பாஸ் கிடையாது, கன்சியூமர் த பாஸ். கன்சியூமர் என்ன விரும்புகிறாரோ அதுக்கு அவர் பெறுவார் அப்படின்னு யார் சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. மகாத்மா காந்தி, பிலிப் காட்லர், வெர்ஜினியா எச் கரோல், வில்லியம் ஜே ஸ்டான்டன். இது சொன்னது வந்து பிலிப் காட்லர். பிலிப் காட்லர் தான் சொன்னார், we are not the boss, the consumer is. What the consumer wants, the consumer gets அப்படின்னு சொல்லியிருக்காரு. செகண்ட் ஒன், Dash is said to be the king and businessmen are primarily supposed to serve and satisfy him. இவர் தான் கிங், ராஜா. பிஸ்னஸ்மேன் வந்து அவருக்கு சர்வ் பண்ணுறதும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதும் தான் ஒரு பிஸ்னஸ்மேனுடைய முதன்மையான பணி. நமக்கு தெரியும், ஒரு மாடர்ன் மார்க்கெட்டிங்கில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மாடர்ன் மார்க்கெட்டிங் சிஸ்டத்தில் கன்சியூமர் தான் கிங். பிஸ்னஸ்மேன் வந்து அவருக்கு சர்வ் பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணும் அவருடைய நீட்ஸை. அப்போது த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் கன்சியூமர். தேர்ட் கொஸ்டின், கன்சியூமர் நீட் ப்ரொடெக்ஷன். த ரீசன் ஃபார் ப்ரொடெக்ஷன் இஸ் ஆர். கன்சியூமருக்கு வந்து பாதுகாப்பு தேவை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஃபிசிக்கலாக ப்ரொடெக்ஷன் தேவை, ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் சீட்டிங் அண்ட் மொனோபொலி, சி environmental protection, all the above. physical protection அப்படின்னா உடல் ரீதியான பாதுகாப்பு, அதாவது ஒரு இந்த அன்சேஃப் ஆர் என்டேஞ்சர் பொருட்களை பயன்படுத்துறதுனால, அசார்டஸ் பொருட்களை பயன்படுத்துறதுனால ஒரு கன்சியூமருக்கு உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால் அவருக்கு பாதுகாப்பு தேவை. ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் சீட்டிங், அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் இருக்குது. நியாயமில்லாத வியாபாரம் மூலமாகவோ ஃப்ராடு மூலமோ ஒரு கன்சியூமர் சீட் ஆகலாம், கன்சியூமரை சீட் செய்யப்படலாம், ஏமாற்றப்படலாம். அதனால் அதுக்கு எதிராக அவருக்கு பாதுகாப்பு தேவை. மோனோபொலின்னா செல்லர் என்ன சொல்கிறாரு, என்ன பொருள் கொடுக்குறாரு, என்ன விலை வைக்கிறாரு, அதுதான் நான் ஏற்றுக்கணும் அப்படின்றது, அதிலிருந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், இந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்னால கன்சியூமருக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதாவது வாட்டர், ஏர், ஃபுட்டு இதெல்லாம் வந்து பொல்யூட் ஆகலாம். இதெல்லாம் ஒரு சோசியல் ஈவில், அதிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு தேவை. அப்போ கன்சியூமருக்கு பாதுகாப்பு தேவை. என்ன காரணத்தினால பாதுகாப்பு தேவை? இந்த 3 காரணத்தினாலும் அவருக்கு பாதுகாப்பு தேவை. அதாவது உடல் ரீதியான பாதுகாப்பு தேவை, அதுக்காக இந்த ஏமாற்றுதல் மற்றும் மோனோபோலியிலிருந்து, சீட்டிங் அண்ட் மோனோபோலியிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு தேவை. என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், இந்த சுற்றுச்சூழலிலிருந்து பாதுகாப்பு தேவை. அதாவது இந்த இண்டஸ்ட்ரீஸ், இந்த பிஸ்னஸ்னால இந்த பொல்யூட் ஆகலாம். அதாவது வாட்டர், ஏர், ஃபுட்டெல்லாம் பொல்யூஷன் ஆகலாம். அதிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு தேவை. அப்போ கன்சியூமருக்கு பாதுகாப்பு தேவை. காரணம் இது 3மே தான். அப்போது the correct option is all the above. Question number 4. Who is responsible for consumer protection? கன்சியூமரை பாதுகாப்பதற்கு யார் பொறுப்பு? கன்சியூமருடைய பாதுகாப்பிற்கு யார் பொறுப்பு? கன்சியூமர்ஸ், நுகர்வோரே தான் பொறுப்பு. பிஸ்னஸ், தொழில் பொறுப்பு. கவர்மெண்ட், அரசு பொறுப்பு. ஆல் தி above. இதில் யார் பொறுப்பு? அதாவது நுகர்வோருடைய பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு? நுகர்வோரே பொறுப்பு, தொழில் பொறுப்பு, கவர்மெண்ட் பொறுப்பு அப்படின்றாங்க. இதில் 3 பேருமே பொறுப்பு. நுகர்வோரும் தன்னுடைய ரைட்ஸையும் டியூட்டிஸையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் புரிந்து நடக்க வேண்டும். பிஸ்னஸ்மேனுக்கு பொறுப்பு இருக்குது கன்சியூமரை பாதுகாப்பதில். அரசாங்கத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பொறுப்பு இருக்குது நுகர்வோரை பாதுகாப்பதை. அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் இவங்க 3 பேருக்குமே பொறுப்பு இருக்குது, ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ ஆல் தி above இஸ் தி கரெக்ட். நம்பர் 5. கன்சியூமர் மீன்ஸ். கன்சியூமர்னா யார்? நுகர்வோர் என்பவர் யார்?
பாருங்க ஆப்ஷன் 1 ஏ பாருங்க, எ பர்சன் ஹூ பைஸ் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃபார் ஏ கன்சிடரேஷன். அதாவது பிரதிபலன், கன்சிடரேஷனா பிரதிபலன், பிரதிபலன் கொடுத்து கூட்ஸையும் சர்வீஸையும் வாங்கும் நபர் தான் கன்சியூமர். ஏ ஆப்ஷன். பி ஆப்ஷன் பாருங்க, எ பர்சன் ஹூ ஒப்டைன்ஸ் கூட்ஸ் ஃபார் ரீசேல். அதாவது ஒரு ஆளு மறு விற்பனைக்காக பொருளை வாங்கினால் அவர்தான் கன்சியூமர். ஆப்ஷன் சி, எ பர்சன் ஹூ பைஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித்தவுட் கன்சிடரேஷன். ஒரு நபர் வந்துட்டு எந்தவித பிரதிபலனும் கொடுக்காம பொருளையோ கூட்ஸையோ சர்வீஸையோ பை பண்ணா வாங்கினா அவர் தான் கன்சியூமர். இல்லை இது எல்லாமே கன்சியூமரா, ஆல் தி எபோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு தெரியும், ஒரு கன்சியூமர்னா பொருளை வாங்குபவர் மற்றும் அதை பொருளையோ சர்வீஸையோ வாங்குபவர். ஆனால் அந்த வாங்கும்போது பிரதிபலன் கொடுத்து வாங்கினா மட்டும்தான் அவர் கன்சியூமர். அப்போ இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் வந்து எ பர்சன் ஹூ பைஸ் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃபார் ஏ கன்சிடரேஷன். அதுதான் கரெக்டான ஆன்சர். அவர் தான் கன்சியூமர். பிரதிபலன் கொடுத்து பொருளை கூட்ஸையும் சர்வீஸையும் பை பண்ணக்கூடிய நபர் தான் கன்சியூமர். ரீசேலுக்காக வாங்கினா அவர் வியாபாரி, அவர் வந்து கன்சியூமர் கிடையாது. அதே மாதிரி எந்தவித பிரதிபலனும் கொடுக்காம ஒரு பொருளையோ கூட்ஸையோ சர்வீஸோ வாங்கினாலும் அவர் இந்தியன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இந்தியன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 பிரகாரம் அவர் வந்து ஒரு கன்சியூமர் கிடையாது. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் ஏ, எ பர்சன் ஹூ பைஸ் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃபார் கன்சிடரேஷன் வந்து கரெக்டான ஆன்சர். இதுதான் கன்சியூமருக்கான டெஃபினேஷன். கொஸ்டின் நம்பர் 6, டேஸ் ரெஃபர்ஸ் டு மிக்சிங் ஆர் சப்ஸ்டியூட்டிங் அன்டிசைரபிள் மெட்டீரியல் இன் ஃபுட். உணவுப் பொருளில் விருப்பப்படாத, அன்டிசைரபிள் விருப்பப்படாத சப்ஸ்டியூட்டை மிக்ஸ் பண்ணுறது இல்லைன்னா சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பேர் டேஷ் அப்படின்றாங்க. சப்ஸ்டாண்டர்ட் தரம் குறைவான, அடால்ட்ரேஷன் கலப்படம், ஸ்பூரியஸ் கூட்ஸ், ஆல் தி அபோவ் கேட்டிருக்காங்க. ஒரு தேவையில்லாத பொருளை ஒரு பொருள் கூட இப்போ வந்து காப்பி பவுடர் கூட டேமரிட் பவுடரை மிக்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி கிரெயின்ஸில் வந்து பிரிக் பவுடரை மிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இப்போ இந்த பெப்பரில் வந்து பப்பாயா சீட்ஸை மிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அடல்ட்ரேஷன், அதாவது கலப்படம். ஸோ அடல்ட்ரேஷன் ரெஃபர்ஸ் டு மிக்சிங் ஆர் சப்ஸ்டியூட்டிங் அன்டிசைரபிள் மெட்டீரியல் இன் ஃபுட். அப்போ இங்கே ஆப்ஷன் பி அடல்ட்ரேஷன் வந்து கரெக்டான. 7வது கொஸ்டின், 7th கொஸ்டின், டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் ஆர் இல்லீகலி ப்ரொடியூஸ்ட் அண்ட் சோல்ட் ஆர் கால்டு. அது சட்டத்துக்கு புறம்பாக டூப்ளிகேட் ப்ராடக்ட் ஏற்கனவே ஒரிஜினல் ப்ராடக்ட் இருக்கும், உண்மையான கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இருக்கும். அதே மாதிரி ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி இல்லீகலாக சட்டத்துக்கு புறம்பாக ப்ரொடியூஸ் பண்ணி அதை விற்கிறதுக்கு பேர் வந்து சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட், அன்சூட்டபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட், ஸ்பூரியஸ் கூட்ஸ், அடல்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. டூப்ளிகேட் அப்படின்னாலே ஸ்பூரியஸ் கூட்ஸ். அப்போ டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் எ பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் ஆர் இல்லீகலி ப்ரொடியூஸ்ட் அண்ட் சோல்டுன்றது ஸ்பூரியஸ் கூட்ஸ். அப்போ ஆப்ஷன் சி வந்து இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். 8th கொஸ்டின், இன் த கேஸ் ஆஃப் கன்சியூமர் டியூரபிள் கூட்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் இஸ் கேரண்டீட் ஒன்லி ஃபார் ஃபியூ இயர்ஸ், தட் இஸ் கால்ட் அப்படின்றாங்க. அதாவது கன்சியூமருடைய டியூரபிள் கூட்ஸ், டியூரபிள்னா நீண்ட காலம் இருக்கக்கூடிய பொருட்கள், அதுக்கு ஃப்ரீ சர்வீஸை கேரண்டி பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளாக வந்து ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, இந்த மாதிரி டியூரபிள் கூட்ஸ், நீண்ட காலம் இருக்கக்கூடிய, நீண்ட ஆண்டுகள் இருக்கக்கூடிய நுகர்வோர் பொருளுக்கு கேரண்டி கொடுப்பாங்க. சர்வீஸ் பண்ணித்தரோம் அப்படின்னு கேரண்டி கொடுப்பாங்க. ஃபியூ இயர்ஸ்க்கு பண்ணித்தரோன்னு, 5 இயர்ஸ் பண்ணித்தரோம், 2 இயர்ஸ் கேரண்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்னு பேர், அது அந்த காலத்துக்கு அவங்க சர்வீஸ் பண்ணித்தரேன்னு சொன்ன அந்த பீரியடுக்கு வாரண்டி பீரியடா, சர்வீஸ் பீரியடா, கேரண்டி பீரியடா, ஆல் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பீரியடுக்கு பேர் வந்து வாரண்டி பீரியட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9, கேரண்டி மீன்ஸ், நம்ம சாதாரணமாக நம்ம லைஃப்பில் பொருள் வாங்கும்போது கேரண்டின்னுவாங்க, வாரண்டின்னுவாங்க. அதை டிஸ்டிங்யூஸ் பண்ணாமல் இருப்போம். வாரண்டினாலும் ஒரே மாதிரி நினைப்போம், கேரண்டினாலும் ஒரே மாதிரி நினைப்போம். பட் வேர்டை மட்டும் நம்மளுக்கு சௌகரியமாக நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ கேரண்டி அப்படின்னா என்ன, வாரண்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கேரண்டி அப்படின்றது ஒரு பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. கேரண்டி மீன்ஸ் எ ப்ராமிஸ் மேட் பை தி மேனுஃபேக்சரர். பொருளை உற்பத்தி பண்ணுவ நபர் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராமிஸ், இல்லைன்னா சார்ட் ஆஃப் கமிட்மெண்ட்.
இட் கேன் பி ஓரல் ஆர் ரிட்டன். எழுத்து மூலமாகவோ வாய் வழியாகவோ கூறுகின்ற ஒரு கமிட்மெண்ட். இதெல்லாம் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமிட்மெண்ட். அதுதான் கேரண்டியா. இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக இருக்கும். கவர்ஸ் ப்ராடக்ட், சர்வீஸ், பர்சன்ஸ் அண்ட் கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது எல்லாத்தையுமே அந்த கேரண்டி கவர் பண்ணுமா? அதாவது ப்ராடக்டையும் கவர் பண்ணும், சர்வீஸ், பர்சன்ஸ், அதேமாதிரி கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கன்சியூமர் சாட்டிஸ்ஃபை பண்ணாட்டி கூட அந்த பொருளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்க பண்ணி கொடுப்பாங்களா? ஆல் தி அபோவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கேரண்டின்றது இங்கே ஆல் தி அபோவ். ஒரு கேரண்டின்றது ப்ராமிஸ், ஒரு மேனுஃபேக்சரர் கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸ் வந்து ஓரலாக இருக்கலாம், ரிட்டனாகவும் இருக்கலாம். அது ஒரு சார்ட் ஆஃப் கமிட்மெண்ட். அது இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுப்பாங்க. இது வந்து ப்ராடக்டையும் கவர் பண்ணும், சர்வீஸையும் கவர் பண்ணும், பர்சனையும் கவர் பண்ணும், கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் கவர் பண்ணும். அப்போது கேரண்டின்றது இது மூணுமே. அப்போ இந்த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆல் தி அபோவ். டி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். 10th கொஸ்டின், வாரண்டி இன்க்ளூடு. இப்போ வாரண்டி, கேரண்டி முடிச்சாச்சு. வாரண்டினா என்னன்னு பாருங்கள். இது வந்து ரிட்டன் அஷூரன்ஸ் அபவுட் ஃபேக்ட் ஆஃப் ப்ராடக்ட். ஃபேக்ட் ஆஃப் ப்ராடக்ட், அந்த பொருளை பற்றிய விவரங்களை ரிட்டனில் கொடுக்கக்கூடியது. அஷூரன்ஸ், உறுதி கொடுக்கறது. இந்த பொருளை பற்றிய ஃபேக்ட் ஆஃப் ப்ராடக்ட், அந்த பொருளை பற்றியான விவரங்களை உறுதியாக கொடுக்கறது. ரிட்டன் அஷூரன்ஸ் அபவுட் ஃபேக்ட் ஆஃப் ப்ராடக்ட். இது வந்து ப்ராமிஸ் மட்டும்தான். இது வந்து அஷூரன்ஸ் கொடுக்கறது, உறுதியாக சொல்கிறது ஃபேக்ட் ஆஃப் ப்ராடக்டை பற்றி. இல்லை வாரண்டி கவர்ஸ் ப்ராடக்ட் ஒன்லி. வாரண்டின்றது ப்ராடக்டை மட்டும்தான் கவர் பண்ணும். மணி பேக் இஸ் நாட் பாசிபிள். இதில் மணி பேக், பொருள் வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஆல் தி அபவுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மூணுமே கரெக்டான ஆன்சர் அபவுட் வாரண்டி. இதுதான் வாரண்டிக்கும் கேரண்டிக்கும் உள்ள வித்தியாசம். கேரண்டின்றது ப்ராமிஸ் மட்டும் கொடுப்பாங்க, இதில் ரிட்டன் அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. அங்கே சொல்லுவோம் ப்ராமிஸ், அந்த ப்ராமிஸ் கூட, அந்த கமிட்மெண்ட் கூட ஓரலாகவும் இருக்கலாம், ரிட்டனாகவும் இருக்கலாம், எழுத்து மூலமாகவும் இருக்கலாம், வாய் வழியாகவும் இருக்கலாம். ஆனால் இங்கே வாரண்டின்றது எழுத்து ரிட்டனாக மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த ஃபேக்ட் ஆஃப் ப்ராடக்டை பற்றி. இந்த வாரண்டி வந்து ப்ராடக்டை மட்டும்தான் கவர் பண்ணும். ஆனால் கேரண்டின்றது ப்ராடக்ட், சர்வீஸ், பர்சன், கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது எல்லாத்தையுமே கவர் பண்ணும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஆனால் வாரண்டின்றது ப்ராடக்டை மட்டும்தான் கவர் பண்ணும். கேரண்டியில் வந்து நமக்கு பொருளை மாற்றி கொடுப்பாங்க, பொருளை ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா பொருளை திருப்பி கொடுப்பாங்க, வேறு பொருளை மாற்றி கொடுக்கலாம். இல்லைன்னா அதுலேயும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பணத்தை திருப்பி வாங்கலாம். ஆனால் வாரண்டியில் பணத்தை திருப்பி வாங்க முடியாது. ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா பொருளை மாற்றி கொடுப்பாங்க, ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. ஆனால் மணி பேக் இஸ் நாட் பாசிபிள் இன் வாரண்டி. அப்போ இங்கே வாரண்டி அப்படின்றது ரிட்டன் அஷூரன்ஸ் அபவுட் ஃபேக்ட் ஆஃப் ப்ராடக்ட். வாரண்டி கவர்ஸ் ப்ராடக்ட் ஒன்லி. Money back is not possible. So all the above. So all the above is the correct option for question 10. Question number 11. Consumerism is an attempt to enhance the rights and powers by buyers in relation to sellers. Consumerism அப்படின்றது என்ன? Attempt to enhance the rights and powers by buyer. பையருக்கு இருக்கக்கூடிய, அதாவது செல்லருடன் தொடர்புடைய பையருக்கு இருக்கக்கூடிய உரிமைகளையும் அவருடைய பவரையும், ரைட்ஸையும் பவரையும் என்ஹான்ஸ் பண்ணுறது தான் கன்சியூமரிசம். அதுதான் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு? ரிமார்க்டு பை பிளிப் காட்லர், எல் மேசி, வில்லியம் ஜே ஸ்டாண்டன், டி பஸ்க்ரிக். இது கரெக்ட் ஆப்ஷன் வந்து எல் மேசி. Question number 12. The word consumerism came into existence in the year. இந்த கன்சியூமரிசம் அப்படின்ற வார்த்தை எந்த ஆண்டிலிருந்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு, எக்ஸிஸ்டன்ஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. 1960, 1962, 1970, 1990 கேட்டிருக்காங்க. இந்த கன்சியூமரிசம் அப்படின்ற வார்த்தை வருவதே 1960 தான், 1960 தான் இந்த வார்த்தை வருது. Question number 13. Consumer movement first emerging. இந்த கன்சியூமர் மூமெண்ட், இந்த கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, கன்சியூமரை பாதுகாக்கிறதுக்காக, இந்த அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்லேருந்து, ஃப்ராட்ஸ்லேருந்து, இதிலிருந்தெல்லாம் வந்து கன்சியூமரை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கன்சியூமர் மூமெண்ட் தொடங்கினாங்க. அந்த கன்சியூமர் மூமெண்ட் எங்கே ஃபஸ்ட்டு எமர்ஜ் ஆயிடுச்சுன்னு கேட்குறாங்க. அமெரிக்காலையா, இங்கிலாந்துலையா, டென்மார்க்லையா, இந்தியாலையான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கன்சியூமர் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆனது அமெரிக்கா. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட். The book Unsafe at Any Speed was written by. Unsafe at Any Speed was written by. இந்த புக்கு எழுதுனது யார்? Unsafe at Any Speedன்ற புக்கு எழுதுனது யாருன்னு பார்க்கலாம். பிளிப் காட்லா, ரால்ஃப் நாடரா, ஸ்டாண்டனா, நன் ஆஃப் தி அபோவ்னு கேட்டிருக்காங்க.
இந்த கன்சியூமர் மூவ்மெண்ட்டுக்கான ஸ்டார்டிங். அதாவது ரால்ஃப் நாடர். ரால்ஃப் நாடர்ன்றது ஒரு யங் லாயர் தட் பீரியட். அவர் எழுதின புக்கு தான் அன்சேஃப் அட் எனி ஸ்பீட். அதாவது அவர் வந்து மோட்டார் கார் இதுக்கு எகென்ஸ்டாக தான் ஃபஸ்ட்டு அவர் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணார். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்றைக்கி வந்து நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது, வண்டிகள் வந்து நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு காரணம் டிரைவர் கிடையாது, வண்டியோட ஷேப் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கன்சியூமர் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது அந்த எதில் சொல்கிறாருன்னு இதை பற்றி, இந்த அன்சேஃப் அட் எனி ஸ்பீட் அப்படின்ற புக்கில் தான் எழுதுகிறாரு. அப்போது ரால்ஃப் நாடர் தான் எழுதின புக்கு தான் அன்சேஃப் அட் எனி ஸ்பீடு. திஸ் ஆக்ட் ப்ரொடெக்ட் கன்சியூமர்ஸ் against sellers not complying with expressed and implied warranties in the sale contract. இந்த கன்சியூமரை இந்த செல்லர்கிட்டருந்து பாதுகாக்கிறது எதுக்குன்னா, நாட் கம்ப்ளைங் வித் எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் இம்ப்ளைட் வாரண்டிஸ்லேருந்து, அந்த சேல் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்துலேருந்து கன்சியூமரை பாதுகாக்கணும். எந்த ஆக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1982, த எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955, த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடால்ட்ரேஷன் ஆக்ட் 1954, தி அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் கிரேடிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்ட் 1937 கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் செல்லர்கிட்டருந்து கன்சியூமரை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆக்ட் வந்து த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1982. இந்த கொஸ்டின் வந்து இப்படிப்பட்ட கொஸ்டினை விட இந்த ஆக்ட் எந்த வருஷம் எனாக்ட் ஆயிருக்கு, எந்த வருஷம் இது வந்து எந்த வருஷத்தில் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்கன்றது தான் முக்கியமான கொஸ்டினாக அதிகமாக கேட்டிருக்காங்க. சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் எந்த வருஷம் அப்படின்னு கேட்பாங்க. 1982 ஞாபகம் வச்சுக்கணும். எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955, த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடால்ட்ரேஷன் ஆக்ட் 1954, த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் கிரேடிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்ட் 1937. இந்த ஆக்டுக்கு இந்த இயர்ன்றதை நம்ம பார்த்து வச்சிடணும். அதுதான் அதிகப்படியான கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து செல்லருக்கு இந்த கன்சியூமரை பாதுகாக்கக்கூடிய ஆக்ட் வந்து த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1982. இதே கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் இஸ் சொல்லி கொடுத்துட்டு இன் விச் இயர் இட் இஸ் எனாக்டட் கொடுத்துருக்காங்க. 1982 அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 1982ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். 16th கொஸ்டின், கேவியட் எம்டர் இஸ் அ லாட்டின் டேர்ம் தட் மீன்ஸ். கேவியட் எம்டர் அப்படின்றது ஒரு லாட்டின் வேர்டு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. லெட் தி பையர் பிவேர், லெட் தி செல்லர் பிவேர், போத் ஏ அண்ட் பி, நன் ஆஃப் தி அபோவ். அதாவது வாங்குபவனே விழித்திரு, பையர் பிவேர், வாங்குபவன் விழிப்போடு இருக்கணும். செல்லர் பிவேர், விற்பவர் விழிப்புடன் இருக்கணும். இல்லை ரெண்டுமே வா அப்படின்னு கேட்குறாங்க. கேவியட் எம்டர் அப்படின்றது வாங்குபவனே விழித்திரு, லெட் தி பையர் பிவேர். ஒரு பொருளை வாங்கும்போது வாங்குபவர் தான் அதை பார்த்து வாங்கணும். அது பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா, குறைபாடு இருந்தால் அதுக்கு செல்லர் பொறுப்பு கிடையாது, வாங்குபவன் தான் பொறுப்பு. அதான் வாங்குபவனே விழித்திரு அப்படின்ற ஒரு வேர்டு, த கேவியட் எம்டர். நம்பர் 17, கேவியட் வெண்டிட்டர் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. கேவியட் வெண்டிட்டர்ன்றது லெட் தி பையர் பிவேரா, லெட் தி செல்லர் பிவேரா, இல்லை எ பர்ச்சேசர் பிவேரா, ஆல் தி அபவ்னு கேட்குறாங்க. இதில் வந்து லெட் தி செல்லர் பிவேர், விற்பவனே விழித்திரு. விற்பவர் வந்து பார்த்து விற்கணும். அவர் விற்கக்கூடிய பொருளில் ஏதாவது குறைபாடு இருந்தால் பையர் பொறுப்பு கிடையாது, வாங்குபவர் பொறுப்பு கிடையாது, விற்பவர் தான் பொறுப்பு. த செல்லர் ஷுட் டேக் லயபிலிட்டி, அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். செல்லர் தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்ற கேவியட் வெண்டிட்டர். ஸோ லெட் தி செல்லர் பிவேர். த ஃபாதர் ஆஃப் கன்சியூமர் மூவ்மெண்ட். இந்த கன்சியூமர் மூவ்மெண்ட்டுடைய ஃபாதர் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ரால்ஃப் நாடரா, மகாத்மா காந்தியா, ஜான் எஃப் கெனடியா, பிலிப் காட்லரா? இது வந்து நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரால்ஃப் நாடர் அந்த டைமில் வந்து ஒரு யங் அட்வொகேட். இவர் தான் கன்சியூமர் மூவ்மெண்ட்டுடைய ஃபாதர், ரால்ஃப் நாடர். நம்பர் 19, த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எந்த டேட்லேருந்து ஃபோர்ஸுக்கு வந்துச்சு, நடைமுறைக்கு வந்துச்சுன்னு கேட்குறாங்க. 1/1/1986, 1/4/1986, 15/4/1987, 15/4/1999 கேட்டிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எந்த வருஷம் எந்த டேட்டில் வந்திருக்குன்னு பார்க்கும்போது 15/4/1987. நமக்கு தெரியும் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 தான் சொல்லுவோம்.
அதான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 வந்து எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா 15/4/1987 தான் நடைமுறைக்கு வந்தது. 20th கொஸ்டின், டேஸ் ஆஃப் எவ்ரி இயர் இஸ் டிக்ளேர்ட் ஆஸ் ஏ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டே. கன்சியூமர் பாதுகாப்பு தினம், நுகர்வோர் பாதுகாப்பு தினம், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டே ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேதியில் தான் நம்ம கொண்டாடுவோம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 26 ஏப்ரல் 15 மார்ச் 15 நவம்பர் 15 கேட்டிருக்காங்க. மார்ச் 15 தான் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டே. கன்சியூமருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டேன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க மார்ச் 15. 21st கொஸ்டின், த ஜெனரல் அசம்பிளி ஆஃப் தி யுனைடெட் நேஷன் passed a resolution for set of guidelines for consumer protection. நுகர்வோர் பாதுகாப்புக்காக, கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்காக ஜெனரல் அசம்பிளியில், யுனைடெட் நேஷனுடைய ஐக்கிய நாட்டு சபையினுடைய ஜெனரல் அசம்பிளியில் ஒரு தீர்மானம், ரெசல்யூஷன் எதுக்குன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு கைட்லைன்ஸ், செட் ஆஃப் கைட்லைன்ஸுக்கான ஒரு தீர்மானத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த டேட்டில், எந்த ஆண்டுலன்னு கேட்குறாங்க. ஏப்ரல் 9, 1985, ஆகஸ்ட் 9, 1985, செப்டம்பர் 12, 1986, நவம்பர் 15, 1995 கேட்குறாங்க. ஜெனரல் யுனைடெட் நேஷனுடைய ஜெனரல் அசம்பிளியில் கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸுக்கான ஒரு ரெசல்யூஷன், ஒரு தீர்மானத்தும் நிறைவேற்றப்பட்ட டேட் வந்து ஏப்ரல் 9, 1985. ஏப்ரல் 9, 1985 தான் இந்த கைட்லைன்ஸை அவங்க வெளியிட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 22, த டேஸ் டிஃபைன்ஸ் தி பேசிக் கன்சியூமர் ரைட்ஸ். யார் வந்து பேசிக் கன்சியூமர் ரைட்டில், அடிப்படையான நுகர்வோருடைய உரிமைகள், பேசிக் கன்சியூமர் ரைட்ஸை வந்துட்டு ரைட் ஆஃப் சேஃப்டி, ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, ரைட் டு சூஸ் அண்ட் ரைட் டு பி ஹியர். அதாவது பாதுகாப்பு உரிமை, தெரிந்து கொள்ளும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, கேட்கக்கூடிய உரிமை, ரைட் டு பி ஹியர்ட். அப்போது இதை சொன்னது யாருன்னு அப்படி கேட்குறாங்க. ஜான் எஃப் கெனடியா, மகாத்மா காந்தியா, ரால்ஃப் நேடரா, நன் ஆஃப் தி அபவா அப்படின்னு பார்க்கும்போது இதை சொன்னது வந்துட்டு ஜான் எஃப் கெனடி, ஃபார்மர் அமெரிக்கன் பிரசிடென்ட். ஜான் எஃப் கெனடி தான் கன்சியூமர் ரைட்டை இந்த 4 ஹெட்டிங்கில் டிஃபைன் பண்ணுறாரு. ரைட் ஆஃப் சேஃப்டி, ரைட் டு பி இன்ஃபார்ம், த ரைட் டு சூஸ் அண்ட் ரைட் டு பி ஹியர்டு அப்படின்னு சொல்லி அவர் 4 ஹெட்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. Question number 23, the consumer should read the label of the product thoroughly. Yes, ஒரு கன்சியூமர், ஒரு நுகர்வோர் என்ன பண்ணா அந்த ப்ராடக்ட் இருக்கக்கூடிய அந்த லேபிளை தரவாக ரீட் பண்ணி தான் பொருளை வாங்கணும். இது வந்து ரைட் ஆஃப் தி கன்சியூமர், லயபிலிட்டி ஆஃப் தி கன்சியூமர், டியூட்டி ஆஃப் தி கன்சியூமர், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கன்சியூமர் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ப்ராடக்ட் இருக்கக்கூடிய அந்த லேபிளை தரவாக ரீட் பண்ணி வாங்க வேண்டியது கன்சியூமருடைய டியூட்டி அப்படின்றாங்க. ஒரு டியூட்டி, அவருடைய கடமை. அவர் வந்து அந்த பொருளை லேபிள் இருக்கக்கூடிய விவரங்களை தெளிவாக படித்து தான் வாங்கணும். அது அவருடைய கடமை, டியூட்டி ஆஃப் தி கன்சியூமர். 24, consumer has to follow and keenly observe the instructions and precautions while using the product. ஒரு பொருளை வாங்கிட்டா அந்த பொருளில் சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் படி நடக்கணும். அதில் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் சொல்லியிருக்காங்களோ, முன்னெச்சரிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணும். த கன்சியூமர் ஹேஸ் டு ஃபாலோ அண்ட் கீன்லி அப்சர்வ் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ப்ரிகாஷன்ஸ் while using the product. அந்த பொருளை உபயோகப்படுத்தும் பொழுது அதில் சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணும். அது எதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஆஃப் தி கன்சியூமரா, லயபிலிட்டி ஆஃப் தி கன்சியூமரா, டியூட்டி ஆஃப் தி கன்சியூமரா, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கன்சியூமரா. அதில் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணும், ப்ரிகாஷனை ஃபாலோ பண்ணும். அது வந்து கன்சியூமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அது அவருடைய பொறுப்பு. கொஸ்டின் நம்பர் 25, ஃபுல் ஃபார்ம் ஆஃப் FPO மார்க். இந்தியாவில் வந்து FPO மார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. FPOன்றது பல மீனிங்கில் இருக்குது. FPO மார்க்னு ஒன்று இருக்குது. இந்த ISI, BIS அப்படி மார்க்கில் இருக்கிற மாதிரி FPO அப்படின்னு ஒரு மார்க் இருக்குது இந்தியாவில். அது என்ன, அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர், ஃப்ரூட் ப்ராடக்ட் ஆர்டர், ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, ஃபுட் ப்ராசஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர்ன்றது ஷேர் மார்க்கெட்டில் வருது. ஃப்ரூட் ப்ராடக்ட் ஆர்டர்ன்றது ஃபுட் மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த ஃப்ரூட்ஸ் மாதிரி மெட்டீரியல்ஸை
ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணும்போது அதில் வந்துட்டு அதோடைய ஸ்டாண்டர்டை மார்க் பண்ணுறது தான் இந்த FPO ஃபுட்டுக்கு. அதான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு எப்படி அக்மார்க் இருக்கோ, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டுக்கும் அதே மாதிரி ஃபார்மர் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனின்னு ஒன்று இருக்குது. ஃபுட் ப்ராசஸ் ஆர்டருக்கு வந்து ஃபுட் ப்ராசஸ் ஆர்டர்னு இருக்குது. அதுமாரி இந்த ஃப்ரூட்ஸோடைய இதுக்கு மார்க் வந்து ஃப்ரூட்ஸோடைய ஸ்டாண்டர்டை மார்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃப்ரூட் ப்ராடக்ட் ஆர்டர்னு இருக்குது. இங்கே ஃபுல் ஃபார்ம் ஆஃப் FPO மார்க் வந்து இந்தியாவில் வந்து ஃப்ரூட் ப்ராடக்ட் ஆர்டர். ஃப்ரூட் ப்ராடக்ட் ஆர்டர் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். B இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃப்ரூட் ப்ராடக்ட் ஆர்டர். அக்மார்க் இஸ் எ சர்டிஃபிகேஷன் mark employed on food products, industrial products, agricultural product, milk product. இந்த அக்மார்க் மார்க் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க? ஃபுட் ப்ராடக்ட்டுக்கா, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டுக்கா, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கா, மில்க் ப்ராடக்டான்னு கேட்குறாங்க. இதுலேயே இருக்குது அக்மார்க். அக்னா அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்கோட சுருக்கம் தான் அக்மார்க். அக்மார்க் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங். அப்போ அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன் வந்து எது கொடுப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அக்மார்க் மீன்ஸ் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங். கொஸ்டின் நம்பர் 27. ISI இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டியூட். ISI முத்திரை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ISI சீல் வச்சுருக்கணும், பொருளில் ISI சீல் வச்சுருக்கணும். இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டியூட். அது கவர்மெண்ட் வந்து ஒரு பொருளை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது, இந்த ஸ்டாண்டர்டான பொருள் தான் அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கொடுக்கறது தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டியூட்டோட வேலை. ISI இது வந்து 1 ஜனவரி 1987 அதோட பேரை மாற்றிட்டாங்க. ISI இப்போ கிடையாது. 1 ஜனவரி 1987 முன்னால் வரைக்கும் தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட பேரை மாற்றிட்டாங்க. அந்த பேர் என்னன்னு கேட்குறாங்க. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், BIS அப்படின்னு சொல்லுவாங்க. BIS, BIS. இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட், IPS. இந்தியன் ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ், IFS. நன் ஆஃப் தி அபோன்றாங்க. இந்த 1 ஜனவரி 1987 வரைக்கும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட பேர் வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், BIS, BIS அப்படின்னு தான் இருக்குது. இன்றைக்கெல்லாம் வந்து BIS முத்திரை தான் குத்திருப்பாங்க. ஒரு பொருளோட ஸ்டாண்டர்டை அங்கீகரிக்கிறதுக்காக BIS முத்திரை தான் குத்திருப்பாங்க. அப்போது 1 ஜனவரி 1987 வரைக்கும் இந்தியாவில் வந்து ISI முத்திரை தான் இருந்துச்சு, இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்கக்கூடிய BIS முத்திரை இருக்கும், BIS முத்திரை தான் இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் A, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 28. த சேர்மன் ஆஃப் தி நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கவுன்சில் இஸ். நம்ம இந்த கன்சியூமருடைய பிரச்சனைகளை தீர்க்க, அவங்களுடைய டிஸ்பியூட்டை தீர்க்கிறதுக்காக இந்தியாவில் 3 டயர் சிஸ்டம் இருக்குது. 3 டயர் சிஸ்டம் இருக்குது. லோ லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம்னும், ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் கமிஷன்னும், நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் கமிஷன்னு ஒரு 3 டயர் சிஸ்டம், 3 அடுக்கு அமைப்பு இருக்குது கோர்ட்டில். அதில் வந்துட்டு நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கவுன்சில், அதாவது நேஷ்னல் கமிஷனோட சேர்மனாக யார் இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சர்விங், இப்போ பணியில் இருக்கக்கூடிய இல்லை ரிட்டையர் ஆன ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் தி இந்தியா. இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆனவரோ இப்போ ஜட்ஜாக ஒர்க் பண்ணவரோ தான் சேர்மனாக இருக்க முடியும். இல்லை பிரைம் மினிஸ்டர் தான் சேர்மேன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் சேர்மேன், நன் ஆஃப் தி அபோவா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கவுன்சில், அதாவது நேஷ்னல் கமிஷனில் யார் சேர்மனாக இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா சர்விங் ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. Correct option is A. 29. Question number 29. The chairman of the State Consumer Protection Council is State Consumer Protection Council, அதாவது ஸ்டேட் கமிஷன். இந்த ஸ்டேட் கமிஷனில் யார் சேர்மனாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் ஜட்ஜ் ஆஃப் ஏ ஹை கோர்ட், சீஃப் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், நன் ஆஃப் தி அபோன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டேட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில், அதாவது ஸ்டேட் கமிஷனோட சேர்மனாக ஜட்ஜ் ஆஃப் தி ஹை கோர்ட் தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 30. த சேர்மன் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம். இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரத்தோட சேர்மனாக யார் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா, ஹைகோர்ட் ஜட்ஜா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா, நன் ஆஃப் தி அபோவ்னு கேட்டிருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபாரத்தோட சேர்மனாக டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தான் இருக்க முடியும். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 31. த ஸ்டேட் கமிஷன் கேன் என்டர்டெயின் கம்ப்ளைண்ட்ஸ் வேர் தி வேல்யூ ஆஃப் தி கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் அண்ட் காம்பன்சேஷன் இஃப் எனி கிளைம்டு. ஒரு ஸ்டேட் கமிஷன் எந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க எடுத்துக்குவாங்க,
அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட வேல்யூ இல்லைன்னா காம்பன்சேஷன் நஷ்டஈடோட மதிப்பு எவ்வளவு இருந்தால் அந்த கேஸை ஸ்டேட் கமிஷன் எடுத்துக்கிறோன்னு கேட்குறாங்க. 2 லட்சத்துக்கும் 5 லட்சத்துக்கு இடையில இருந்தால், 20 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் இருந்தால், 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் இருந்தால் நன் ஆஃப் தி அபோவ். ஒரு ஸ்டேட் கமிஷன் வந்துட்டு எந்த கேஸ் எடுத்துக்கணும்னா 20 லட்சத்துக்குலேருந்து 1 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ இருக்கக்கூடிய கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் இல்லைன்னா காம்பன்சேஷன் நஷ்டஈடு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டை மட்டும்தான் ஸ்டேட் கமிஷனில் எடுத்துக்குவாங்க. கொஸ்டின் நம்பர் 32, நேஷ்னல் கமிஷனில் என்டர்டெயின் ஏ கம்ப்ளைண்ட் வேல்யூடு. ஒரு நேஷ்னல் கமிஷனில் எந்த வேல்யூ இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்குவாங்க நேஷ்னல் கமிஷனில்? மோர் தென் 1 crore, மோர் தென் 5 lakhs, 5 lakhsக்கும் 1 crore இடையில நன் ஆஃப் தி அபோவ்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நேஷ்னல் கமிஷனில் 1 கோடி வேல்யூக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இல்லைன்னா காம்பன்சேஷன் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டை மட்டும்தான் அவங்க என்டர்டெயின் பண்ணுவாங்க. 1 கோடிக்கு மேலே இருக்கணும். மோர் தென் 1 crore இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 33, த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் கேன் என்டர்டெயின் கம்ப்ளைண்ட்ஸ் வேல்யூ. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபாரத்தில் எந்த வேல்யூ இருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இல்லைன்னா காம்பன்சேஷனை மட்டும் கம்ப்ளைண்ட்டை மட்டும் என்டர்டெயின் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. த வேல்யூ டஸ் நாட் எக்ஸீட் rupees 20 lakhs, rupees 20 lakhs, rupees 20 lakhs to 1 crore, நன் ஆஃப் தி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டஸ் நாட் எக்ஸீட் rupees 20 lakhs, 20 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேல்யூ இருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இல்லைன்னா காம்பன்சேஷன் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை மட்டும்தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் என்டர்டெயின் பண்ணுவாங்க. டஸ் நாட் எக்ஸீட் rupees 20 lakhs இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 34, த நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் இன் இந்தியா. இந்தியாவில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 620, 720, 820, 920 கேட்டிருக்காங்க. இங்கே மோர் தென் 620 டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் இந்தியாவில் இருக்குது. 620க்கு மேலான டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் வந்து இந்தியாவில் இருக்குது. கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ 620. கொஸ்டின் நம்பர் 35, த நம்பர் ஆஃப் மெம்பர் இன் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம், ஸ்டேட் கமிஷன், நேஷனல் கமிஷன் இன்க்ளூடிங் சேர்மன். சேர்மனோடு சேர்த்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரத்தில் ஸ்டேட் கமிஷனில் நேஷ்னல் கமிஷனில் எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை மெம்பர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃபாரத்தில் ஒரு சேர்மேனும் 2 மெம்பரும் இருப்பாங்க. சேர்மேனும் 2 மெம்பரும், அப்போ மொத்தம் 3 பேர். சேர்மேன் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சேர்மேன் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருப்பார். மற்ற 2 மெம்பர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் எமினன்ட் பர்சனாக இருப்பாங்க. அதில் ஒருத்தர் விமனாக இருக்கணும், பெண் மெம்பராக இருக்கணும். ஸ்டேட் கமிஷன்லேயும் ஒரு சேர்மேன் இருப்பாங்க. அவர் வந்து ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜாக இருப்பார் சேர்மேன். அது மாதிரி 2 மெம்பர் கூட இருப்பாங்க. அந்த 2 மெம்பர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் எமினன்ட் பர்சனாக இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து விமனாக இருக்கணும். அதுமாதிரி நேஷ்னல் கமிஷனில் ஒரு சேர்மனும் 4 மெம்பர்ஸும் இருப்பாங்க. அந்த 4 மெம்பர் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் எமினன்ட் பர்சனாக இருப்பாங்க. அதில் ஒருத்தர் விமனாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அப்போது டிஸ்ட்ரிக்ட் ஃபாரத்தில் சேர்மனோட சேர்த்து 3 பேரும், ஸ்டேட் கமிஷன்லேயும் 3 பேர், நேஷ்னல் கமிஷனில் 5 பேர். அப்போது 3, 3, 5 இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். 3, 3, 5. டிஸ்ட்ரிக்ட் ஃபாரத்தில் 3 மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் சேர்மேன், ஸ்டேட் கமிஷனில் 3 இன்க்ளூடிங் சேர்மேன், அதேமாதிரி நேஷனல் கமிஷனில் 5. கொஸ்டின் நம்பர் 36, கன்சியூமர் கேன் ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட்ஸ். கன்சியூமர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் கம்ப்ளைண்ட்டு. விச் ஒன் இஸ் ஆர் கரெக்ட்? இதில் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஒரு ரெஜிஸ்டர் பண்ணும்போது, ஒரு கன்சியூமர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கீழே கொடுத்ததில் எது கரெக்டு, இல்லை எல்லாமே கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க. வித்தின் 2 years ஃப்ரம் தி டேட் ஆன் விச் தி காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைசன். பிரச்சனை ஏற்பட்ட அந்த பொருள் நுகர்வோருக்கு ஏற்பட்ட எந்த டேட்டில் பிரச்சனை ஏற்பட்டதோ அந்த டேட்லேருந்து 2 வருஷத்துக்குள்ளார கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸ்டாம்ப் பேப்பர் இஸ் நாட் ரிக்வயர்டு. கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாம்ப் பேப்பர் அவசியம் கிடையாது. அட்வொகேட்ஸ் ஆர் நாட் நெசசரி. அட்வொகேட்டும் அவசியம் கிடையாது. கன்சியூமரே கேஸ் கொடுக்கலாம். ஆல் தி அபோவ். இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போது இது எல்லாமே கரெக்ட். அவருக்கு எந்த டேட்டில் பிரச்சனை ஏற்பட்டதோ அந்த டேட்லேருந்து 2 வருஷத்துக்குள்ளார கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சாதாரண பேப்பரில் எழுதினா போதும் கம்ப்ளைண்ட். ஸ்டாம்ப் பேப்பர் அவசியம் கிடையாது. சிவில் கோர்ட்லாம் ஸ்டாம்ப் பேப்பரில் தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இங்கே வந்து சாதாரண பேப்பர் போதும். ஸ்டாம்ப் பேப்பர் வந்து நாட் ரிக்வயர்ட். அட்வொகேட்ஸ் ஆர் நாட் நெசசரி. இங்கே அட்வொகேட் தன்னுடைய அவசியம் கிடையாது. கன்சியூமர் சம்மந்தப்பட்ட ஆளுகளோ மட்டுமே என்ன பண்ணலான்னு கேட்டோன்னா கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கன்சியூமர் கேன் ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் விச் ஒன் இஸ் ஆர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இதில் எல்லாமே கரெக்ட். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆல் தி எபோவ். இது வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்
கன்சியூமர் ரைட்ஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்ன்ற ஹெட்டிங் வந்து வெரி சிம்பிள் ஹெட்டிங். நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுடைய +2 புக்லேயே 3 லெசன் கிளியராக கொடுத்துருக்காங்க. அந்த 3 லெசன் கம்ப்ளீட்டாக தரவாக படிச்சிருங்க. உங்களுக்கு எந்த கொஸ்டின் வந்தாலும் அதுலேருந்து ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.